ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சவுத் இந்தியன் குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரசம் இல்லாமல் ஒரு லஞ்ச் நம்மளுக்கு கம்ப்ளீட்டே ஆகாது. ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அன்னைக்கான லஞ்ச் வந்து நம்மளுக்கு திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த வகையில் ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய விதமாக நம்ம செய்யலாம். ரசம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனால் அதுக்கு வந்து சரியான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம சேர்க்கலை அப்படின்னா ஒரு நல்ல ரசம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்காது. இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு ரசப்பொடி உங்களுக்கு வீட்டில் அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதையும் காட்ட போகிறேன். அந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான பருப்பு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ரசம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரசப்பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். தனியா பாருங்கள், நான் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கப் கணக்கில்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 3.5 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது சீரகம் வந்து ஒரு 25 கிராம், மிளகு 25 கிராம், துவரம் பருப்பு 25 கிராம். இந்த மூணுமே வந்து ஒரே அளவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் கிராம்ஸில். கப் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பில் வந்து ஜீரகம் ஒரு கப்பும், அடுத்ததாக மிளகு வந்து ஒரு 3/4 கப் வரும், அடுத்ததாக துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். அடுத்ததாக காஞ்ச கருவேப்பிலை வந்து நான் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 7 மிளகா அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக உங்களுக்கு நான் கப் மெஷர்மெண்ட்டும் கிளியராக சொல்லிடுறேன். கப் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 4 ஸ்டாண்டர்ட் கப் வரும் இல்லையா, இதுதான் வந்து நம்ம கப் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிறதுலே இந்த சின்ன கப் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 1/4 கப்பு. அந்த கப்பில் தான் வந்து நான் எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் வந்து 3.5 கப் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சீரகம், 3/4 கப் அளவுக்கு மிளகு, அடுத்தது 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு. மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்து ரசப்பொடி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க மல்லியை சேர்த்துக்கோங்க. மல்லியை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து பொடி இதெல்லாம் அரைக்கிறப்போ மல்லி வந்து லேசாக வறுத்துட்டு அரைப்போம், இல்லாட்டி வெயிலில் காய வச்சு அரைப்போம். பட் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்தீங்க அப்படின்னா தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மல்லி நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்தனையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. எப்பயுமே ரசத்துக்கு வந்து இந்தளவுக்கு மல்லி செவந்தாதான் ரசம் வந்து ரொம்ப வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக அதே பேனில் நான் வந்து மிளகு சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நம்ம எண்ணெய்லாம் எதுக்குமே சேர்க்க தேவையில்ல, ட்ரையாக வறுத்தா போதும். மிளகு சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக சீரகம் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். சீரகமும் நல்லா கொஞ்சம் செவந்து வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்தளவுக்கு இதை வறுத்துக்கணும். முக்கியமாக சீரகம், மிளகு இதெல்லாம் தான் வந்து ரசத்துக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக துவரம் பருப்பு வறுத்துக்க போகிறேன். துவரம் பருப்பும் நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். பாருங்கள், பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக மிளகாவை வறுத்துக்க போகிறேன். மிளகா வறுக்கிறப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா ரொம்ப நெடி அடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெயிலில் காய வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை, நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கணும் மிளகா. இல்லாட்டினா இந்த மாதிரி வறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு, நொறுங்குற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததாக கடைசியாக வந்து நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பெருங்காய பொடியை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டினா இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி இருந்தது அப்படின்னா பொடி சீக்கிரமே கெட்டு போயிடும், அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்தாச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். மிக்சி சேர்க்குறப்போ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தது அப்படின்னா பொடி சீக்கிரம் கெட்டுரும். அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொடியும் வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, நல்லா கோர்ஸாக இருக்கணும்.
இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பொடி பார்க்குறதுக்கு நல்லாவே உங்களுக்கு நெரு நெருன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்க மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா தான் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாடியில் இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணி படாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மாதம் கெடாமல் இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ஒரு 4 பேத்துக்கான ரசம் பண்ணுறதுக்கு இதிலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பேசிக்கான ஒரு பருப்பு ரசம் நான் செஞ்சு காட்டுறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விதமான ரசம் பண்ணலாம். தக்காளி ரசம் பண்ணலாம், நார்மலான ஒரு ரசம் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து பருப்பு ரசம் பண்ணி காட்டுறேன். அந்த ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து துவரம் பருப்பு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பருப்பு தனியாக தாளிக்கவும் போகிறேன். அதே மாதிரி இந்த ரசத்துக்கு தேவையான பருப்பு எடுத்துக்க போகிறேன். அதனால் ஒரு 3/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்து இதில் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் குலைவாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா இந்த மாதிரி குலைவாக வெந்துருச்சு. இதுலேருந்து பாதி பருப்பு எடுத்து நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. மிச்சத்தில் நான் வந்து ரசம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பருப்பு குலைவாக வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட அதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ரசம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சூடாக தண்ணி வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து புளி சேர்த்து ரசம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த புளியும் இதோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் இன்றைக்கி வந்து புளி பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் ரசம் பண்ண போகிறேன். அதனால் புளி இப்போ சேர்க்கல. புளி பேஸ்ட்டை வந்து இது ஊறினதுக்கப்புறமா அடுத்ததாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பாருங்கள், ரசத்துக்கு தேவையான பூண்டும் கருவேப்பிலையும் நான் இடிச்சுக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பெரிய சைஸ் ரசப்பூடு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதை இடிச்சுக்கோங்க. ரசப்பூடு தான் உங்களுக்கு ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் வந்து நீங்கள் பூண்டு இல்லாமையும் பண்ணலாம், வேணும்னா இந்த மாதிரி பூண்டு சேர்த்தும் பண்ணலாம். இப்போ நல்லா இடிச்சாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வீட்டிலே தயாரித்த புளி பேஸ்ட் இருக்குது. அந்த பேஸ்ட் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இந்த புளி பேஸ்ட் எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசப்பொடி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சேர்த்தா போதும். இது வந்து 4 பேருக்கு சரியாக வரும் இந்த ரசம். இப்போ அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும், அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம வந்து பருப்பு தண்ணியும் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ரசத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் ரொம்ப சேர்க்க தேவையில்ல. எண்ணெய் சூடானனையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க ரசத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும். லேசாக இந்த மாதிரி நுர கூட்டி வர்றப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு தண்ணி, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா அதை கிளறி விட்டுட்டு கொதிக்க விட தேவையில்ல. லேசாக கொதி வந்தனுமே நம்ம அதை இறக்க போகிறோம். அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் ஆகுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனால் கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போது கடைசியாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இதில் நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரசத்துக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ரசத்தை இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டு மாறிடும்.
இப்போ பாருங்கள், அருமையான ரசம் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. வீட்டில் செஞ்ச ரசப்பொடியை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டான ரசம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விதமான ரசம் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.